வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைனுக்கு நம்ம புதுசாக யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஸ்டோன் செயின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இப்போ போட்டுட்ருக்க டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக நான் போடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்டர் டிசைனில் போட்டிருக்கோம் ஏற்கனவே, கிட்டத்தட்ட 1 month பேக் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதே தான் நான் திருப்பி வந்து பெட்டலில் வைக்க போகிறேன், அதாவது நம்ம ஆர்ச்சில் வைக்க போகிறேன். நம்ம இப்போ எப்படி இந்த டிசைனை போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் கிளாத்தில் ஜாயின் பண்ணிட்டேன். த்ரெட்டை 6 strands எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிவிடுங்க. நான் பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கு இல்லையா, நான் அதை கூடவே எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம இப்போ கிளாத்தில் லாக் பண்ணும்போது அந்த த்ரெட்டும் பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். சில பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து நான் போடும்போது சாரீ சுருங்குது அப்படின்னு. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரீ சுருங்கும். நீடில் ஸ்ட்ரைட்டாக வைங்க. தென் அதுக்கப்புறம் கிளாத்துக்குள்ளே விட்டு லாக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் லேயரை நம்ம கரெக்டாக போட்டாலே நம்ம வந்து சாரீ சுருங்கவே சுருங்காது. நான் இப்போ ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சேன் இல்லையா, க்ராஸாக வச்சு தள்ளி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரீ சுருங்கத்தான் செய்யும். இந்த பின்னாடி இருக்க நூலையும் சேர்த்து தான் நான் கட்டியிருக்கேன். தென் இப்போ ஒரு பீடு வச்சிடுறேன். பீடு வச்சுட்டு பீட் லாக் கண்டிப்பாக போடுங்க. தென் கிளாத்தில் ஜாயின் பண்ணுங்கள். சிங்கிள் க்ரோஷா போட்டு கிளாத்தில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை கிளாத்தில் ஜாயின் பண்ணும்போதும் கிளாத் வந்து சுருங்கக்கூடாது. அதாவது நம்மளோட செயினோட லென்த்தும் அந்த கிளாத்தோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும். சுருங்குச்சு அப்படின்னா நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் சாரீ வந்து அதாவது பல்லுவோட லென்த் வந்து அந்த இடம் சுருங்கி உங்களுக்கு காமிக்கும், நல்லா இருக்காது. தென் பீடு. ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக நான் போட போகிறேன். 2-3 பேர் வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க. நான் போடும்போது சாரீ சுருங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட இருந்த ஒரே இது வந்து கீழே ஃபஸ்ட் லேயர், அதாவது பாட்டம் லேயர், ஃபஸ்ட் லேயர் வந்து தள்ளி தள்ளி கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த செயினுக்கேற்ற அந்த லென்த்து கொடுக்காம தள்ளி கட்டியிருந்தனால தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சாரீஸ் அந்த கிளாத் வந்து சுருங்கவே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாரீ அப்படி ஸ்டிஃபாக இருக்கும். தென் இப்போ செகண்ட் லேயர் நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நமக்கு சிங்கிள் க்ரோஷா தான் நம்ம போட போகிறோம். அந்த 3 செயினில் 4 times நான் வந்து சிங்கிள் க்ரோஷா போடுறேன். அதே மாதிரி நம்ம போடும்போதும் நம்ம வந்து ரொம்ப லூஸாக போடாதீங்க, கொஞ்சம் டைட்டாக கொடுங்க. அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்தளவு நீட்னஸ் கிடைக்காது. தென் இப்போ நம்ம கிளாத் லாக் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு தடவை நம்ம லாக் பண்ணிக்கணும் சிங்கிள் க்ரோஷா போட்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீட் பக்கத்தில் இருக்க அந்த சிங்கிள் க்ரோஷாலையும் லாக் பண்ணுவோம். தென் இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். பின்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நான் வந்து வெட்டி விட்டுறேன். இப்போ நம்ம பெட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் 3 செயின் போட்டுக்கிறேன். தென் நம்ம ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை சுற்றணும். பீடுக்கு அடுத்து இருக்க அந்த 3 செயின்குள்ளே விட்டு 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரணும். 3 times நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் நம்ம ட்ரிபிள் க்ரோஷான்னு சொல்லுவோம். திருப்பி நான் சுற்றுறேன். தென் 2 1 time, இது செகண்ட் டைம், தென் தேர்ட் டைம். 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது ட்ரிபிள் க்ரோஷா. டபுள் க்ரோஷாக்கு 2 தடவை எடுத்துகிட்டு வருவோம். ட்ரிபிள் க்ரோஷாக்கு 3 தடவை எடுத்துகிட்டு வருவோம். இது தேர்ட் டைம் நான் போட்டிருக்கேன். இப்போ 4th டைம், தென் 5th, தென் 6th. ஸோ நம்ம 6 times போட்டுட்டு திருப்பி 3 செயின் போடலாம். பீடுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணிடலாம். பீடுக்கு பக்கத்தில் இருக்க கிளாத் லாக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். நம்ம அங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணிடலாம். 2 பீடுக்கு நடுவில் ஆர்ச் வந்துருச்சு. அடுத்து நம்ம குச்சு கட்டுறதுக்கு கேப் கொடுக்கணும். அடுத்து வர அந்த 3 செயினில் வந்து 4 times சிங்கிள் க்ரோஷா போட்டுடுங்க.
தென் இந்த பீடு பக்கத்தில் இருக்க கிளாத் லாக்கில் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுடணும். அப்போ வந்து ஸ்டிஃபாக இருக்கும், நமக்கு டிசைன் நழுவாது. தென் 4 டைம்ஸ் செயின் போட்டு திருப்பி கிளாத் லாக்கோட சேர்த்து ஒரு லாக் போட்டுருங்க. ரொம்ப இழுத்துட்டு போகிறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. கிளாத் லாக்கோட அதாவது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான், எல்லா இடத்துலையும் நம்ம போட மாட்டோம். தென் இங்கேயும் திருப்பி 4 டைம்ஸ் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். போட்டுட்டு கிளாத் லாக்கில் வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்படி போடும்போது பெட்டல் வந்து நழுவாமல் இருக்கும், அதுக்காக. தென் இப்போ வந்து 3 செயின் போட்டு பெட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரிபிள் க்ரோஷாக்கு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரிபிள் க்ரோஷா எடுத்துட்டு 6 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக செகண்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆர்ச் 2 பீடுக்கு நடுவில் ஆர்ச் வரும். அடுத்த பீடு 3rd பீடில் வந்து நம்ம குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் சாரியும் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம் இந்த செகண்ட் லேயரில். ஸோ இப்போ நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பட் ஆக்சுவலாக நான் சேஞ்ச் பண்ணாமல் போடுறதா நான் ஐடியாவில் இருந்தேன். பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரே கலரில் நான் உள்ளே விட்டு போட்டேன்னா தெரியுமோ அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நான் சின்னதாக வந்து ஸ்டோன் செயினை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 3rd லேயர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நாட் போட்டுட்டு நம்ம எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். நான் இப்போ போட்டிருக்க 3 லேயருமே, ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ரெண்டுமே வந்து ரைட் சைட்லேருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 3rd லேயரும் நம்ம அதே மாதிரி ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷா மேலேயும் நான் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு வர போகிறேன். கீழே இருக்க சிங்கிள் க்ரோஷா மேலே நான் வந்து அந்த ஆர்ச் மேலே மட்டும்தான் அந்த வந்து ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் நான் சிங்கிள் க்ரோஷா. இந்த ஆர்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நான் 3 செயின் தான் போட போகிறேன். கீழே அந்த ஃபஸ்ட் லேயரில் நம்ம 4 தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டோம் இல்லையா, 3 செயின் போட்டு அது மேலே 4 தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுருந்தோம். அந்த 4 சிங்கிள் க்ரோஷா மேலேயும் திருப்பி சிங்கிள் க்ரோஷா. கடைசியில் அந்த 3 செயின் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வரைக்கும் நான் சிங்கிள் க்ரோஷா தான் போட போகிறேன். ஸோ இப்போ இந்த செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்துருச்சு. இப்போ கீழே கிளாத் லாக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு மேலே ஒரு தடவை நம்ம வந்து லாக் பண்ணியிருப்போம் சிங்கிள் க்ரோஷா. ஸோ அங்கே இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுறணும். 3 செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா. இப்போ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு இப்போ திருப்பி 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டோன் செயின் வைக்கணும். இப்போ ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு தடவை தைக்கும்போது கொஞ்சம் நழுவுற மாதிரி இருக்கும், அடுத்த தடவை உங்களுக்கு grip கிடச்சிரும். இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க அந்த கம்பி வந்து உங்களுக்கு சுருங்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்டிச் வரப்போகுது. அந்த 6 ட்ரிபிள் க்ரோஷா போடுறதுக்கு முன்னாடி இருக்க, அதாவது 3 செயினுக்கும் ட்ரிபிள் க்ரோஷாக்கும் முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்டோன் வச்சு சிங்கிள் க்ரோஷா போட்டுறணும். தென் அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷா அதுக்குள்ளே விட்டு எடுப்பீங்களா. இப்போ ஒரு லூப்பு, அந்த லூப் வந்து இது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷா. அதுக்குள்ளே விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உள்ளே இருந்து எடுக்கிற லூப் வந்து இப்போது உங்கள் நீடில் 2 லூப் இருக்குது. இந்த 2 லூப்புக்கு நடுவில் உங்கள் ஸ்டோனை கொண்டு வந்துடுங்க. இப்போது சிங்கிள் க்ரோஷா போட்டுடுங்க. இப்போ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் உங்களுக்கு நூல் போய் உள்ளே உட்காந்துக்கும். இப்போ திருப்பி அடுத்த ட்ரிபிள் க்ரோஷாக்குள்ளே விடுங்க. விட்டு ஒரு லூப்பை வெளியே எடுத்துகிட்டு வரீங்க. ஏற்கனவே உங்கள் நீடில் ஒரு லூப் இருக்கும், இப்போ உங்கள் நீடில் 2 லூப் இருக்குது. இந்த 2 லூப்புக்கு நடுவில் வந்து ஸ்டோன் வர மாதிரி வச்சுக்கோங்க. திருப்பி அடுத்து. ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து விழுகும் அப்படின்ற பயமே கிடையாது. நம்ம ஒட்டணும் அப்படின்னா வந்து அது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, சீக்கிரம் அது விழுந்துடும். நம்ம கொடுக்குற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப நாள் தாங்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் கொடுக்குற என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஒட்டுறதை விட வந்து இது நீட்டாக இருக்குது. 2 லூப்புக்கு நடுவில் ஸ்டோனை வச்சு நீங்கள் கட்டிடுங்க. அதே மாதிரி
6 ட்ரிபிள் க்ரோஷா முடிஞ்சிருச்சுங்களா, அதுக்கு அடுத்த வர கேப்லேயும் ஒரு தடவை நம்ம ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். அந்த லூப்பு அந்த இடத்துல லூப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து கேப் ரொம்ப இருக்காது. முடிச்சதுக்கப்புறம் ஸ்டோனை வந்து நீங்கள் திருகுனீங்க அப்படின்னாலே அது வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கட் ஆகிடும். இப்போது திருப்பி 3 செயின் போட்டுட்டு அந்த சிங்கிள் க்ரோஷா போட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து கொண்டு வந்து திருப்பி சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. கிளாத் லாக்கு மேலே கரெக்டாக அது வரும். இப்போது 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டு அந்த கிளாத் லாக் பண்ண இடத்துக்கு மேலே திருப்பி ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். இப்போ பீடு திருப்பி 3 தடவை செயின் போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷாக்கு மேலே வந்து திருப்பி சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். திருப்பி 3 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷாக்கு மேலே சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். தென் இப்போ வந்து திருப்பி நம்ம அந்த ஆர்ச் ஆரம்பிக்கும் 3 செயின் போட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த 3 செயினுக்கும் ட்ரிபிள் க்ரோஷா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம உள்ளே விட்டு லூப் எடுக்கணும். அந்த லூப் 2 லூப்புக்கு நடுவில் தான் நம்ம வந்து ஸ்டோனை வைக்கணும். ஸோ இப்போ வந்து செயினுக்கும் அந்த ட்ரிபிள் க்ரோஷாவும் ஸ்டார்ட் பண்ணுற இடம் அந்த கேப்புக்குள்ளே விட்டு ஒரு லூப்பை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ இந்த 2 லூப்புக்கு நடுவில் இந்த ஸ்டோனை கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுடுங்க. திருப்பி ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு மேலே உள்ளே விட்டு லூப் எடுங்க. கிளிப்பில் மாட்டாமல் மட்டும் பார்த்துக்கோங்க த்ரெட்டு. நம்ம 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டும் வந்து பிசிறிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் அந்த 4 பக்கமும் கிளிப் மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த இடத்துல நூல் மாட்டுச்சு அப்படின்னா அசிங்கமாயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோ. 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் த்ரெட்டு போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம ஸ்டோனுக்கு நடுவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஆர்ச்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக 3rd லேயர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் போட்டேன். இப்போ திருப்பி நான் அதே பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் எடுத்துகிட்டு லாக் பண்ணிடலாம் எண்டில். இப்போது 3 செயின் போட்டு பாருங்கள் 1 2 3 3 ஸ்கிப் பண்ணி 4th நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். 3 செயின் போட்டு 3 கேப்ஸை ஸ்கிப் பண்ணி 4th சிங்கிள் க்ரோஷா போட்டுடுங்க. திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாவுக்கு சுற்றிட்டு அந்த க்ரீன் கலரில் 2 நூல் உங்களுக்கு இருக்கும். பிங்க் கலர்லேயும் இருக்கும் செயின் போட்டு, க்ரீன் கலர்லேயும் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் மட்டும் உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. பீடுக்கு முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு இந்த 3 செயின் போட்ட கேப். க்ரீனில் இந்த 3 செயின் போட்ட கேப்பில் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு நம்ம ஒரு பீடு வச்சு க்ராஸ் பண்ணிடலாம். பீட் லாக் பண்ணிவிட்டு க்ராஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. தென் இப்போது ஒவ்வொரு ஸ்டோனுக்கு மேலேயும் ஒரு செயின் உங்களுக்கு அழகாக தெரியும், கேப் தெரியும். ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போடுவோம். ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு பீடு வச்சுட்டு க்ராஸ் பண்ணிடலாம். அதாவது ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போடுவோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷாக்கு மேலேயும் நம்ம ஒரு தடவை ட்ரிபிள் க்ரோஷா போடுறோம். போட்டு ஒரு பீடு வச்சு க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பீடுக்கு முன்னாடியும் ஒரு தடவை ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ நம்ம எண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு தடவை ட்ரிபிள் க்ரோஷா போடுவோம். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வருது ஆர்ச்சு. பேஸ்கெட் மேலே ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி. ஃபைனலாக போடலாம். பீடுக்கு அந்த பக்கம், பீடுக்கு அடுத்தும் வர கேப்லேயும் நம்ம வந்து ஒரு தடவை ட்ரிபிள் க்ரோஷா போட்டுருவோம். போட்டுட்டு பீடு வச்சு
லாக் பண்ணிடலாம் சிங்கிள் க்ரோஷா போட்டு. இப்போ அந்த ஸ்டோனுக்கு அடுத்து ஸ்டோனுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதனால ஸ்டோனுக்கு அப்புறமும் நம்ம முடிக்கணும். பீடு வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷா க்ராஸில். ஸோ ஃபுல் ஆர்ச் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் பக்கத்தில் இருக்க அந்த 3 செயின் கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஆர்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக 9 பீட்ஸ் வரும். இப்போ திருப்பி 2 செயின் போட்டுட்டு பீடுக்கு மேலே வச்சுருந்த அந்த 3 செயினில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு திருப்பி 2 செயின் போட்டு அதே இடத்துல அதே கேப்பில் நம்ம லாக் பண்ணிடலாம். அந்த இடம் நம்ம குச்சி கட்டுறதுக்கான ஸ்பேஸு. அந்த 2 செயின் கேப் நமக்கு போதும். திருப்பி 2 செயின் போட்டு அடுத்த 3 செயின் கேப்பில் லாக் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷா ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதே மாதிரி ஃபுல் ஆர்ச்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பீடு வச்சு பீடை லாக் பண்ணிவிட்டு க்ராஸ் 9 டைம்ஸ் நமக்கு பீடு வரணும். அந்த ஸ்டோன்ஸ்க்கு மேலே இருக்க கேப்பில் ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைன் ஸோ கம்ப்ளீட்டட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 4 லேயர் நம்ம போட்டிருக்கோம். 2 லேயர் வந்து அதாவது ஃபஸ்ட் லேயரும் தேர்ட் லேயரும் நம்ம க்ரீன்லேயும், செகண்ட் லேயரும் 4th லேயர்லேயும் பிங்க்லேயும் போட்டிருக்கோம். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபைனல் லேயர்லேயும் நம்மளால் ஸ்டோன்ஸ் வைக்க முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பெரிய ஆர்ச்லேயும் நம்ம ஸ்டோன் வைக்கலாம், 2 லேயர்லேயும். இப்போ வந்து மிடில் இருக்க கேப்பில் நம்ம குச்சி கட்டிடலாம். ஸோ குச்சி கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அந்த க்ரீன் வந்து பெருசாக எடுத்து காமிக்கல ஸ்டோன்ஸை, பட் உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரியல, எனக்கு நேரில் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோவில் அவ்வளோவா தெரியவே இல்லை ஸ்டோன் அங்கே வச்சுருக்கிறதே அப்படின்னு. ஸோ அடுத்த தடவை போடும்போது நம்ம வந்து கலரை வந்து நல்லா டார்க் கலரில் போட்டோம் அப்படின்னா ஸ்டோன் நல்லா பிரைட்டாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம்.